கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ராம்ஜி சார் நீங்கள் கடகராசிக்கு மட்டும் இது சொல்லாதீங்க, கடகராசிக்கு ஏதாவது சொன்னீங்கன்னா கட்டிடம் முதற்கொண்டு தூக்கிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி கடகராசிக்காரர்கள்லாம் ஒரு சங்கம் வச்சு என்ன தேடிட்டு இருக்காங்க. கடகராசிக்காரர்கள்னால இவர் ஏதாவது ஒன்று சொல்லுவார். சமீபத்தில் கூட ஏதோ ஒரு இடத்துல ஒரு ட்ரோல் ஒன்று பார்த்தேன். யாரோ ஒரு நம்மளுடைய பக்தர் ஒருத்தர் ட்ரோல் ஒன்று போட்டிருந்தார். அந்த ட்ரோலுக்கு கடகராசிக்கா திட்டின தோசைந்தான் இதுன்னு யாரோ ஒருத்தர் ஃபீல் பண்ணி கமெண்ட் போட்டிருந்தாங்க. என்ன இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன நடக்கும்? இந்த கார்த்திகை மாதத்திலே உங்கள் வீட்டுக்கு தான் குரு பகவான் வராருங்க, ராசிக்கு தான் வரார். ராசியில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெறும்பொழுது என்ன ஆகுது? சாதாரண உச்சம் கிடையாது, வீரபாண்டிய உச்சம். ஏன்னா குரு மகரத்தில் நீச்சம், கடகத்தில் உச்சம். உங்கள் ராசியில் தான் உச்சம் பெற்ற வருகிறார். உச்சம் பெற்ற குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்களுடைய 5ஆம் வீட்டை பார்க்கிறார். 5ஆம் வீட்டில் யார்? ஒன்றா இரண்டா, காரணம் 100 அப்படிங்கிற மாதிரி ஒன்றா இரண்டா, உங்களுக்கு யோகங்கள் 100 கேட்டால் சொல்வேனே அப்படிங்கிற மாதிரி தான். யார் யார் யோகம் தெரியுமா? 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். வீடு மாடு மனை யோகங்கள், நிலம் போன்ற விஷயங்களில் ஏற்றங்கள் தரக்கூடிய அமைப்பு. இராணுவம் போலீஸ் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு வேலை கிடைக்கிற அம்சங்கள் எல்லாத்தையும் செவ்வாய் தர. செவ்வாய்னா அரசு பணியில் கௌரவமான பதவி. குரூப் 1 எக்ஸாம் எழுதுகிறவங்க, ஐஏஎஸ் எழுதுகிறவங்க, ஐபிஎஸ் எழுதுகிறவங்க, நீட் எழுதுகிறவங்க, கவர்மெண்ட் ரிலேட்டடான எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்கெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் பாஸ் பண்ண போகிறீங்க. காரணம் ராசியிலே அமர்கின்ற குரு பகவான் 5ஆம் பார்வையை அதை பார்த்துடுறார். 5ஐ குரு பகவான் பார்த்து இத்தனை பேர் செவ்வாய் பார்த்த மாதிரியே 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய மற்றவங்களையும் சேர்த்து பார்க்குறார். யார்? சூரியனை பார்க்கிறார், சுக்கிரனை பார்க்கிறார், புதனை பார்க்கிறார். இவங்க எல்லாரையும் குரு பகவான் பார்க்கிறார். அப்போ இவங்க எல்லாரும் பார்க்கும்போது என்ன ஆகும்? சூரியன் உங்களுக்கு 2 குடையவன், தனாதிபதி, பணம் வருகை. நண்பர்களே, நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க, உலகத்தில் பெரிய தைரியம். என் மாமன் இருந்தால் மலை ஏறலாம், தம்பி இருந்தால் அது ஏறலாம், இது ஏறலாம், அண்ணன் இருந்தால் என்னன்னா சொல்லிக்கிங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா? பேக்கெட்டில் பணம் இருந்தால் தைரியம் தன்னால் வரும். தைரியம் எங்கேருந்து வருது தெரியுமா? தைரியத்துடைய சோர்ஸ் என்ன சொல்லுங்கள்? தைரியத்தினுடைய சோர்ஸே பணம் தான். பணம் இருந்ததுன்னா தைரியம் தன்னால் வரும். டாக்டர்கிட்ட போகிறீங்க, உடம்பு சரியில்லை சார், பரவாயில்ல டாக்டர்கிட்ட போனால் என்ன சொல்லுங்கள்? போங்க, ஐசியூவில் போட்டு அட்மிட் பண்ண, என்ன ஒரு 3 நாள் ட்ரிப்ஸை போட்டு ஏற்றி விட்டு ரெடி பண்ணி அனுப்புங்க. இப்போ என்ன சார் 3 நாள் ஐசியூ சார்ஜ்? போடா போட்டு சார், உடம்பு தான் சார் முக்கியம். பணம் பேசுது, நீங்கள் பேசலை. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் பொழுது 2 கூடிய சூரியனை பார்க்கும் பொழுது தன வரவு வந்துக்கிட்டே இருக்கும். என்னன்னே ஒரு 30,000 போடா, 30,000 தானே நாளைக்கு காலையில் பார்த்துக்கலாம். 3 லட்சம் போடா, 3 லட்சம் தானே நாளைக்கு வரல பார்த்துக்கலாம்.